ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பார், காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, நிறைய பொரியலுக்கு இந்த மாதிரி தான் தூள் யூஸ் பண்ணுறது. 3/4 கிலோ மிளகா, 3/4 கிலோ தனியாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதர மசாலா பொருட்களாக 50 கிராம் மிளகு வெறும் வானலில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வறுக்கிறப்ப மட்டும் உஷாராக வறுத்துக்கணும், போட்டோன்னா பொரிஞ்சிடும், கறியிடக்கூடாது. அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். வானல்ல சூடு இருந்ததுனால கருவேப்பிலை போட்டு வறுக்கல, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதிலே போட்டு விட்டுட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிளகா தனியா கூட சேர்த்துட்டு மாவு மில்ல அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இதில் விரஜ்லி மஞ்சளும் சேர்த்து அரைப்போம். எனக்கு கஸ்டமர் கேட்டிருந்தது வந்து மஞ்சத்தூள் நாங்கள் தனியாக யூஸ் பண்ணுவோம், வேண்டாம் சொல்லிட்டாங்க. அதனால தான் இல்லை மிளகாத்தூள் அரைச்ச உடனே ஆற வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணணும். இல்லைனா மிளகாத்தூளும் கலர் மாறிடும், குழம்பும் கலர் மாறிடும். உங்களுக்கு யாருக்காச்சும் மிளகாத்தூள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், சிறப்பாக செஞ்சு கொடுத்துடலாம்.